ஹை வியூவர்ஸ், டிவிஆரை பிசி கூட கனெக்ட் பண்ணி எப்படி பேக்கப் எடுக்கலான்றதை நீங்கள் பார்க்கலாம். டிவிஆர் ஆன் பண்ணிவிட்டு லேன் கேபிளை ஃபஸ்ட்டு பிசி கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் டிவிஆரோடைய ஐபியை நோட் பண்ணிவிட்டு அந்த டிவிஆரோடைய ஐபியை சிஸ்டத்தில் போட்டு ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரன் கமாண்டில் போங்க. விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். ரன் கமாண்டில் அங்கே கொடுத்துருக்குற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐபி வச்சுருக்கேன். அந்த ஐபி தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவிஆரில் இருக்குது. உங்கள் டிவிஆரில் என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபியை போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பிங் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு, ரிப்ளை வந்திருக்காது. நீங்கள் கொடுத்த ஐபியிலேருந்து ரிப்ளை வராது. அப்போனா டிவிஆரும் பிசியும் இன்னும் கனெக்ட் ஆகலைன்றது அர்த்தம். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸில் போங்க. இது விண்டோஸ் 11. இது இப்போ ஓப்பனாக இருக்கிற விண்டோ தான் காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு லேன் ஆட் பண்ணுங்கள். ஐபி ஆட் பண்ணணும். ஐபி ஆட் பண்ணும்போது உங்கள் டிவிஆரில் ஏற்கனவே இருக்கிற ஐபியை போடக்கூடாது. இப்போது 192.168 1.64 என்னுடைய டிவிஆரில் இருக்குது ஐபி. அப்போ 1. சீரியஸில் டிவிஆர் இருக்குன்றது அர்த்தம். நீங்கள் ரேண்டமாக வேறு எதனா ஒரு ஐபியை போடணும். 192.168.1. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் ரேண்டமாக வேறு எதனா ஒரு ஐபியை போட்டுக்கலாம். அதில் இப்போ பிங் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிவிஆர் ஐபியிலேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கும். இப்போ என்னென்னா டிவிஆரும் பிசியும் கனெக்ட் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிவிஆருடைய ஐபியை மேலே அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுங்கள். இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஹிக்விஷன் டிவிஆர். ஹிக்விஷனுடைய இதில் ஓப்பன் ஆகிருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஒரே மாதிரியே தான் கேட்கும். உங்களுடைய டிவிஆருடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொத்தம் டிவிஆருடைய செட்டப்புமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போது இதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது, டேட்டு டைம் சேஞ்சஸ் பண்ணுறதுலேருந்து, கேமரா அக்சஸ் பண்ணுறதுலேருந்து, கம்ப்ளீட்டாக என்னென்ன செட்டிங்ஸ் உங்கள் டிவிஆரில் இருக்கோ அத்தனை செட்டிங்ஸையுமே இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பார்த்துக்கவும் முடியும். பேக்கப் எடுக்கிறது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிவிஆரில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது எல்லா செட்டிங்ஸுமே இங்கே ஷோ பண்ணும். இது ஒவ்வொரு டிவிஆரை பொறுத்தும் இந்த இடத்துல இருக்கிற செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். கீழே அந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும்.
இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேமரா. என்னென்ன கேமரா வேணும்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறது. எந்த கேமரா வேணுமோ அந்த கேமரா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல் கொடுத்துக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் அது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டேட்டு டைமு. உங்களுக்கு எந்த பர்ட்டிகுலர் டேட்டு டைம் வேணுமோ, அந்த டேட்டு டைமை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸ்டார்ட் டைமும், எண்டு டைமும் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பேக்கப் லோட் ஆகிருக்கும். இப்போ இந்த டிவிஆரில் எந்த ஹார்ட் டிஸ்க்கும் இல்லாததுனால, இதில் எந்த ஃபைலும் ஷோ ஆகலை. ஒரு வேளை இருந்திருந்தாக்கா, உங்களுக்கு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைல் பாத் கேட்டு சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கும் அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.